ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேனி என்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கேள்விக்கு என்ன பதில் என்கிற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். அதில் இவனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம், தம்பியை பார்க்குறது. ஒரு கேள்வி பாஸ்டர் அப்படின்ட்டு வருவார், சந்தேகம் பாஸ்டர்ன்ட்டு வருவார். இன்னைக்கு அப்படித்தான் வந்திருக்கிறாரு. ஒரு சந்தேகம் சார். நீங்கள் சந்தேகம் கேட்கறதும் நான் சந்தேகத்தை தெளிவிக்கிறதும் வசனம் நம்ம வாசிக்கிறீங்க சார். ஆனால் ஒன்று சொல்லட்டா, நம்ம சிரிக்கிறோம் பார்த்தியா, வருகையை பற்றி பேசுகிற ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சிரிச்சோம்னா பார்க்குறவங்களுக்கான காண்டாவது. ரைட் விடு போட்டு இதை சொல்லுமா, சந்தேகத்தை சொல்லும் போதுல. சரி, வசனத்தை வாசிக்கிறீங்க பசன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 9வது வசனம். 9வது வசனம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். வெரி குட். அப்புறம் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் பசன். வெளிப்படுத்தல் 3 எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 3 10வது வசனம் பசன். வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதுல என்ன சந்தேகம்? காப்பேன்னா காப்பார். எனக்கு நியமிக்கலை. இந்த 5வது அதிகாரத்துல 9வது வசனத்துல முதல் சொல்றீங்க, தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இங்க வந்து என்னன்னா, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல அந்த பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி அப்படி எழுதிக்கலாங்களா சார்? ஆமா. இதுல இந்த சோதனை காலத்தை தப்பும்படினா உபத்திர காலத்துக்கு நம்ம போக மாட்டோமா? உபத்திர காலத்துக்கு நம்ம தப்பிச்சிருவோமா? எனக்கு ஒன்று பதில் சொல்லு. நீங்க இங்க 9வது வசனத்துல கோபாக்கினைக்கு நியமிக்காமல் இருக்கனால, அதனால நம்ம கோபாக்கினை இல்லை அப்படின்னு. கோபாக்கினை நியமிக்கணும், கோபாக்கினை இல்லை. ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை உங்களுக்கு கோபாக்கினைன்னு சொன்னது யாரு? அந்தி கிறிஸ்து ஆட்சி தான் கோபாக்கினைன்னு உங்களுக்கு எவன் சொன்னான்? அந்தி கிறிஸ்து ஆட்சி கோபாக்கினையா? இல்லைங்க. இல்ல. சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க வாங்க, வெளிப்படுத்தல் 3:10 வாங்க. 3:10 தானே? ஆமாங்க. பூச்சக்கரத்தின் மீதெங்கும் குடியிருக்கிறவர்களுக்கு, அப்படித்தானே எழுதியிருக்குது? பூச்சக்கரத்தின் மேலெங்கும் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி. சரி, பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு சபைக்கா? இல்லைங்க. பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலம் தானே? ஆமாங்க சார். சரிங்க சார். உபத்திரவ காலம்ங்கிறது சபைக்கா இல்ல பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கா? சபைக்குங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சியை தான் நீங்க உத்தரவ காலம் சொல்றீங்க. அந்தி கிறிஸ்துனுடைய காலம் சோதனை கிறிஸ்தவனுக்கா, கிறிஸ்தவர்களுக்கும் யூதருக்குமா, இல்ல பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கா? கிறிஸ்தவர்களுக்கு. பூமியில் குடியிருக்கிறவன் தான் முத்திரையை தரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஜம்முன் இருப்பானே, அவனுக்கு அது சோதனை காலமே கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? பூமியில் குடியிருக்கிறவர்கள் வரப்போகிற சோதனையில தானே உன்னை காப்பேங்கிறாரு. அப்ப அந்தி கிறிஸ்து ஆட்சி அவனுக்கு எப்படி சோதனை காலமா இருக்கும்? அங்க கோபாக்கினைக்கு நியமிக்காம அந்தி கிறிஸ்து ஆட்சி கோபாக்கினின் யாரு உங்களுக்கு சொன்னா? முதல்ல கோபாக்கினையை வெளிப்படுத்துறதுக்கு அந்தி கிறிஸ்துக்கு வக்கு இருக்கா, அருகதை இருக்கா? அந்தி கிறிஸ்துக்கு உபத்திரவப்படுத்தத்தான் முடியும், கோபாக்கினையெல்லாம் ஊத்த முடியாது. கோபாக்கினை ஊத்தணும்னா தேவன் தான் ஊத்தணும். தேவ கோபாக்கினை என்ன வார்த்தை? தேவ கோபாக்கினை. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். சரிதானே? சரிதாங்க சார். ரைட்டா? அப்ப தேவ கோபாக்கினை, கோபாக்கினை ஊற்ற வல்லமை உடையது யாரு? தேவன் மட்டும்தான். அந்தி கிறிஸ்துவ ஒரு ஆளா அவன் கோபாக்கினை ஊத்துறதுக்கு? அந்த வசனத்தை சொல்லி தேவன் நம்மளை நியமிக்கல, ஒத்துக்கிறேன். ஆனா அந்தி கிறிஸ்து ஆட்சி தான் கோபாக்கினை நாள்னு எப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லுங்க.
அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி கோபாக்கினியா உபத்திரவ காலமா? உபத்திரவ காலங்க சார். உபத்திரவ காலம் தானே, கோபாக்கினி இல்ல. இல்லைங்க சார். அப்ப நம்ம தேவன் கோபாக்கினிக்கு தான் நியமிக்கல, ஆமாங்க சார். உபத்திரவத்துக்கு நியமிச்சிருக்காரு, நியமிக்கலன்னு இப்படி கண்ட? நான் உனக்கு வார்த்தை சொல்லட்டேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும். உபத்திரவம் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எவனும் போக மாட்டான். புரியுதா? புரியுதுங்க. கொஞ்சம் சீரியஸா சொல்றேன் நான் அந்த வார்த்தை, தப்பா எடுத்துக்கலாம், நீ பயந்துடக்கூடாது. குறிப்பு, சின்ன பையப்பா அவன் பயந்துட்டான், நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பா சிரிச்சுட்டான், ஓகே சோத்திரம். நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? நம்மள கோபாக்கி நியமிக்கல, நானும் ஒத்துக்கிறேன்ப்பா. அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியை கோபாக்கின்னு எப்படி சொல்ற? தேவ கோபாக்கின்னு வரும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் அவருடைய வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். சங்கீதம் 2:12. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். அவருடைய கோபம் பற்றி எரிகிறது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியா? அப்ப இப்ப நீங்க எப்படி அதை நீங்க உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி போயிருவோம், தேவன் நம்மளை உபத்திரவத்துக்கு நியமிக்கலன்னு எப்படி சொல்றீங்க? கோபாக்கினைக்கு நியமிக்கலன்னு எழுதுறாரு. பூச்சக்கரத்தின் மீதெங்கும் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, சரி பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி. ஆமா, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை உபத்திரவ காலம்னு எப்படி சொல்றேன்? இப்ப இவங்களுக்கு புரிதல் என்ன அப்படின்னா, இந்த தப்பும்படியாக இருக்குது இல்லையா, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பின்னு அன்னைக்கு ஒரு வசனம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில், பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு இந்த தப்பிக்கிறது என்ன அது ரகசியம் இருக்கான்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்க போய் அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த தப்புறதுன்னா என்ன தெரியுமா தம்பி? ஒன்றும் இல்லை, நாம இது நடக்கும்போது இருக்க மாட்டோம் அப்படின்றது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, காண்பீர்கள் ஏன்னா இந்த சந்ததி ஒளிந்து போகாது அப்படின்னு தான் சொல்ற. உபத்திரவ காலம் கோபாக்கினை நாளா, சோதனை காலமா அப்படின்னு கேட்டா இல்ல. உபத்திரவ காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தேவ கோபாக்கினை ஊற்றப்படுகிறது. நீங்க வெளிப்படுத்தல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 முத்திரை, 7 எக்காலம், நீ தெளிவா படிக்கணும். என்னது? 7 முத்திரை, 7 எக்காலம், அடுத்து 7 கோப கலசம். அந்த 7 கோப கலசம் தான் கோபாக்கினை. நீங்க நல்லா பாருங்க, வெளிப்படுத்தல்ல இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல்ல இது ஒரு ரகசியம், தெரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துக்கு போங்க. வெளிப்படுத்தல் 10ல் போய் 6வது வசனம் வாசிங்களேன். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி, தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது, தேவ ரகசியம் நிறைவேறும் என்று, தேவ ரகசியம் என்ன செய்யும்? நிறைவேறும் என்று. நல்ல கவனி, ஒரு வார்த்தை கவனி. இனி காலம் செல்லாது, 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்கள்ல அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். என்ன ரகசியம் அங்க சொல்றாரு? தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு நற்செய்தியாய் அறிவித்தபடி. என்னது? தேவன் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிக்கு சுவிசேஷம்னா நற்செய்திப்பா. சுவிசேஷம்னா நற்செய்தி. நற்செய்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஒரு ரகசியம், அந்த ரகசியம் எப்ப நிறைவேறும்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற போது. 7ஆம் தூதனுடைய எக்காலம். நம்ம முதல்ல என்ன சொன்னேன்? 7 முத்திரை, 7 எக்காலம், 7 கோபகலசம். 7ஆம் எக்காலம் ஊத போகிற போது தேவர. இப்ப 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுறானா, அப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா? 11வது அதிகாரம் வாசிங்க. 11:15, 11வது அதிகாரம் 15. வெளிப்படுத்தல் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும், உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது உலகத்தின் ராஜ்யங்கள் யாருக்கு சொந்தமாகுது? கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அதுதான் 10வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்ட நற்செய்தி. தேவ ரகசியம். அது எப்ப நடக்குது? கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் இங்கே வருது. கிறிஸ்துவினுடைய ராஜ்யம்
அப்படின்னா என்ன? கிறிஸ்து ஆளுகை செய்ய போறார். சரிங்க கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்குது. சரிங்க புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க சார். அப்ப இந்த எக்காலத்தை தான் 1 தெசலோனிக்கேயர்ல 4வது அதிகாரத்துல தேவ எக்காலம்ன்றார். சரிங்க சார். என்னது? தேவ காலம் சொல்றாங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம் 52வது வசனத்துல கடைசி எக்காலம் துணிக்கும் போதுங்கிறார். நீங்க வெளிப்படுத்தல 7வது எக்காலத்துக்கு பிறகு ஒரு எக்கால சத்தத்தை வாசிக்க முடியாது. சரிங்க சார். என்னது? 7 கருத்து எதையும் பார்க்க முடியாது. வேற எக்காலம், அதுக்கு பிறகு எக்காலமே கிடையாது. சரிங்க சார். புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க. 7வது எக்காலத்துக்கு பிறகு வேற எக்காலம் கிடையாது. மொத்தம் 7 எக்காலம். இங்க இந்த இடத்துல 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான் இருக்குல்ல, இதுக்கு பிறகு நீங்க எக்காலம்ங்கிற வார்த்தையை வாசிக்க முடியாது. இதுதான் கடைசி எக்காலம். ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். இதுதான் அங்க சொல்லப்பட்ட ரகசியம். ரகசிய வருகை இல்ல, ரகசியம். ரகசியம் என்ன ரகசியம்? 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் இல்ல, அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவித்த அந்த ரகசியம் என்ன? கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்துருச்சு. சரிங்க சார். அப்ப 7ஆம் தூதன் எக்காலம் எப்ப ஊதுவான்? அதெல்லாம் உத்தர காலத்துக்கு பின்னாடிதான் ஊதுறான். ஆமாவா? முத்திரை உடைச்சதுல இருந்து 7 தூதன் எக்காலம் ஊதுற வரலும் அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி தொடங்கி ஓடிட்டு இருக்கு. உத்தர காலம் ஓடிட்டு இருக்குல்ல. என்ன? இப்போ இவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு மேல முத்திரையை தரிச்சிருக்கான்ல, அந்த கிறிஸ்துவ வணங்கினான்ல, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவ இருக்கான்ல, அவங்க எல்லாம் எங்கதான் இருக்கான்? பூமியில தான் இருக்கான். அப்ப வானத்தின் மேலும் பூமியின் மேலும் நதிகள் மேலும் கோப கலசங்கள் என்ன செய்யப்படுது? ஊற்றப்பட்டு இங்க வாதைகள், பல பிரச்சனைகள் இங்க என்ன செய்ய ஆரம்பிக்குது. இதுக்கு தப்பும்படித்தான் நான் உன்னை காப்பேங்கிற. உபத்திரவ காலம் வேற, கோபாக்கினை வேற. சரிங்க சார். உபத்திரவ காலம் நமக்கு, கோபாக்கினை அவர்களுக்கு. புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். தெளிவா புரியுதா? உபத்திரவ காலம் நமக்கு, கோபாக்கினை அவர்களுக்கு. பூமியில் குடியிருக்கிறவர்களை அது சோதிக்கும். சரிங்க சார். பூச்சக்கரத்தின் மீது எங்கும் வரப்போகிற சோதனை காலம் அதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லி தருகிறேன். நீங்க வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் வசனமா நம்ம வாசிப்போம். நீங்களும் பைபிள் எடுத்து வச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 8வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்களேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். அப்படியே 4வது அதிகாரத்துக்கு வாப்பா. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துக்கு வந்து 8வது வசனம் வாசிங்களேன். அதுல அந்த 4 ஜீவன்களிலும் இல்ல, கொஞ்சம் கீழே வாசிங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய. ஓகேங்க சார். 11வது அதிகாரத்துக்கு போங்க. 17வது வசனத்தை 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய. 16வது அதிகாரத்துக்கு வாங்க. 16வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிடாமா. இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய. எந்த வார்த்தை மிஸ் ஆகுது? வருகிறவருமாகிய வார்த்தை மிஸ் ஆச்சு. எந்த வார்த்தை மிஸ் ஆச்சு? வருகிறவருமாகிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்துட்டாருங்க. 16வது அதிகாரத்துல எதை பதிவு செய்யறாரு? நீ 11 அதிகாரம் தேவ ரகசியம் 11வது அதிகாரத்தால் நிறைவேறுது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுற போது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய என்ற வார்த்தை வருது. 11 அதிகாரம் வருகிறவருமாகியன்னு வரும். ஆனா 16வது அதிகாரத்துக்கு போனா இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகியன்னு வரும். என்ன வராதுன்னா வருகிறவருமாகியன்னு வராது. ஏன்னா 11வது அதிகாரத்துல அவர் வந்துட்டார். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல அவர் வர்றார். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம். உயிர்த்தெழுதல் நடக்குது, மறுரூபமாக்கப்படுதல் நடக்குது, நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம். 16வது அதிகாரம் என்பது அந்த வேசி, அந்த மிருகம், அதாவது நல்லா கவனிக்கணும், வானத்திலிருந்து விழுந்த சாத்தான் ஆகிய மிருகம், சரிங்களா, பழைய பாம்பாகிய வலுசற்பம் வானத்திலிருந்து விழுகுது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருது, அதான் அந்தி கிறிஸ்து. சரிங்களா. அடுத்து இன்னொரு மிருகம் மணல் கடற்கரையிலிருந்து வருது, அது வந்து இந்த ஆடு கள்ளத்தீர்க்கதரிசி. இவங்களை பின்பற்றினவங்க, இவங்க எல்லாரும்
மேலே என்ன செய்யப்படுது? கோபா. கோபாக்கினை ஊற்றப்படுகிறது. இதுதான் வந்து கோபாக்கினை. சரிங்க சார். புரியுதுங்களா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய நீ 11 அதிகாரம் வாசிப்ப. 11 பிறகு எது வாசிக்க மாட்டேன்? வருகிறவன்றது வராது. வருகிறவர் மகன் வராது. சரிங்க. பரிசுத்தராகியனும். இதுதான் தேவ ரகசியம். சரிங்க. என்னது? இதுதான் தேவ ரகசியம். இதான் தேவ ரகசியம். இதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள் படிக்கணும். இவனுங்க அதான் சொன்னேன், இங்க பாரு, எவனோ பெத்து போட்ட பிள்ளைய நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க. பரிசுத்த வேதாகமும் தெளிவா ஒரு உபதேசத்தை கொடுத்துருக்கு. ரகசிய வருகைங்கிறது நம்ம எல்லாரும் கவிழ்க்கப்பட்டு போகும்படியாக எவனோ பெத்த ஒரு பிள்ளை. என்ன 1830க்கு பிறகுதான் இந்த ராப்சர் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி என்ன இந்த விஷயம்லாம் பேசப்படுது. அதுக்கு முன்னாடிலாம் பைபிள் அப்படி கிடையாது. சரிங்க சார். அதனால ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்மளை தேவன் உண்மையாகவே கோபாக்கினைக்கு நியமிக்கலதான். பூச்சக்கரத்தின் மீது வரப்போகிற சோதனை காலத்துக்கு கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார் தான். ஆனால் அது அந்திக்கிறிஸ்து ஆட்சி இல்லை. அவர் பூமியில கொட்டும் போது இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். அக்கிரமம் செய்கிற யாவரும் அகங்காரிகள் யாவரும் துரும்பா இருப்பார்கள். அப்பொழுது என் நாமத்துக்கு பயந்திருக்கிற யாவரும் உங்கள் மேல் நீதி. அப்பொழுது சரியா? அப்போ கோபாக்கினை ஊற்றப்படும் போது நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரியா? அந்திக்கிறிஸ்து ஆட்சியில நாம இருப்போம். புரியுதா? அந்திக்கிறிஸ்து ஆட்சிக்கு நம்ம நியமிக்கப்பட்டவர்கள் தான். அதெல்லாம் கேட்குறான், மனவாட்டியாகிய சபை உபத்திரவ காலத்துக்கு போகும். சரியா? கோபாக்கினைக்குள்ள போகாது. அந்திக்கிறிஸ்து உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், அப்ப என்னை உபத்திரவப்படுத்துவான், அவனுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களுடைய கூட இளைப்பாறுதலையும் தர. சரியா? அப்ப உபத்திரவப்பட்டா தான் இளைப்பாறுதல், இல்லைன்னா கிடையாது. புரியுதா? உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு அவர் உபத்திரவத்தை வச்சிருக்கார். அதுதான். God bless you. புரிஞ்சதுல? இனிமேல் சந்தேகம் வராதுல்ல? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.